ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம சேனலில் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே தேங்க்ஸ். ரொம்பவே வந்து எனக்கு இன்றைக்கி ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் வீடியோவாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லானது, முக்கியமாக யூடியூபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லானது. என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து ட்ரைபாட் தான் செய்ய போகிறோம். இந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி ட்ரைபாட் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இனிமேல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எட்டு இன்ச்சு 2, 20 இன்ச்சு 1, 15 இன்ச்சு 1. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 எல்போ, 3 டீ, ஒரு க்ளோசர். இதெல்லாமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை ஃபுல்லாக போடுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து 4 எல் எடுத்துக்கோங்க. 4 எல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 6.5 இன்ச்சு வந்து கட் பண்ணியிருப்போம். அதேமாரி 4 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று மாட்டிக்கோங்க. நான் மாட்டுற மாதிரியே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எல் மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு இப்போ நான் இதை வைக்கிற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 2 டீ எடுத்துக்கலாம். 2 டீ எடுத்துகிட்டு இதையும் நான் மாட்டுற மாதிரியே மாட்டிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. 2 எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 8 இன்ச்சு பைப் எடுத்துகிட்டு அதை வந்து கார்னரும் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஏன் வந்து இவ்வளோ பெரிய பேஸ் வந்து ரெடி பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபோன் வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு தான் பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ட்ரைபாட் நிற்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக வைக்கணும் வைங்க. இல்லைன்னா வந்து இப்போ நம்ம சொன்ன இன்ச்சு அப்படியே எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஒரு 1 இன்ச் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. வந்து பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்போ இதுவே வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருந்தால் ஓகே. வெயிட் வந்து தாங்கலைன்னா உள்ளே வந்து மண் போட்டுக்கோங்க. ரொம்பவுமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 2.5 இன்ச் கட் பண்ணியிருப்போம். அதை வந்து இங்கே மாட்டிக்கோங்க. இப்போ நம்ம 2.5 இன்ச்சு பார்த்துட்டிங்கன்னா 2 பக்கம் மாட்டியாச்சு. சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீ போட்டுடலாம். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். எங்கேயும் கம்மு போட்டு ஒட்டிடாதீங்க. கீழே எங்கே வேணாலும் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம மேலே அடுத்தது நெக்ஸ்ட் அது பண்ணுவோம். மேலே பண்ணையில் எங்கேயுமே வந்து கம்முங்கிறத வந்து யூஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது அட்ஜஸ்டபிள் ட்ரைபாட். நான் அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 200 வருங்க. அவ்வளோதான். 200 ருபீஸ்க்குள்ளே வரும். வந்து நமக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம பேஸ் இருக்கும். எல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மொபைலுக்கு வந்து ஹோல்டர் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். மொபைல் ஹோல்டர் செய்கிறதுக்கு நான் ஒரு பைப்பை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி வந்து நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் சைஸ்க்கு தான். என்கிட்ட வந்து இந்த ஃபோன் இருக்குது. நான் வந்து இந்த சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன். அது எதுக்கு அந்த கேப்னால் அங்கே வந்து நம்ம வந்து ஒன்று வைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து கடையில் போய் போல்டு நட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து ஒன்று 5 ருபீஸ் வரும். 2 வாங்கிக்கோங்க. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் சைஸ் தான். மொபைலில் வச்சது போக உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இப்படி தான் வைக்க போகிறோம். இப்படி வைக்க போகிறதில்ல, நம்ம வந்து பைப்பு வந்து ஓட்டை போட்டு நம்ம அதில் வந்து 2 பக்கம் ஃபிட் பண்ணி தான் வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போடுறதுக்கு கம்பி சூடு வச்சு தான் போட போகிறேன். உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஓட்டை போட்டாச்சு. ஓட்டை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த போல்ட்டை வந்து போட்டுக்கோங்க. இந்த நட்டை போட்டுக்கோங்க.
சும்மா சுற்றுனீங்கனாலே போதும். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஸோ ஒன்றை வந்து நம்ம போட்டாச்சு. 2 பக்கம் நான் அதே மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாதி அளவுக்கு வந்து விட்டுட்டு இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், உள்ளே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். வந்து நம்ம வெளியே அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே அதே மாதிரி அப்ளை 2 பக்கம் நான் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 2 பக்கம் க்ளூ உள்ளேயும் வெளியும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபோனை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நான் வந்து இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் தான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஹோல்டர். இப்போ வந்து நம்ம ஹோல்டர் வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு. மேலே பார்த்தீங்கன்னா போல்ட்டு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ ஸோ உள்ளே வந்து அவ்வளோ டைட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஓகே, இதே மாதிரி வந்து நம்ம 2 பக்கம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. இப்போது சப்போஸ் இங்கே பாருங்கள், ஃபோன் விழுகவே இல்லை. இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோனுக்கு வந்து உள்ளே சேஃப்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உள்ளே வந்து ஒரு ரப்பர் ஆட்டம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து ரப்பர் வந்து பேஸ்ட் பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைக்கிள் கடையில் போய் பழைய டியூப் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் சொன்னேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம அதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, நம்ம அதை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு கீழே வந்து ஒரு நடுவில் ஒரு ஹோல் போடணும். அதை சொல்ல மறந்துட்டேன். நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டு நம்ம இந்த வந்து இது போல்டு நட்டு மாட்டிக்கணும். அப்புறம் இந்த எதுக்குன்னா, இந்த க்ளோஸர் வச்சுட்டு இந்த க்ளோஸர் வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் இது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் உள்ளே வந்து போல்டு நட் போட்டு பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து 4 டீ இருக்கும். அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட மிச்சம் பார்த்திங்கன்னா இது 2 அணா இருக்கும். ஸோ இந்த 2த்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா எஸ் ஆட்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த ஷேப் தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம 2 அணா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ட்ரைபாடுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எஸ் அணா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பேஸ் வந்து கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 20 சென்டிமீட்டர் 20 இன்ச் எடுத்ததை நம்ம வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எஸ் பண்ணோம்ல, அதையும் வந்து எஸ்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறது என்னை மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. அந்த 15 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதையும் இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கே இந்த எல் வர்ற இடத்துல எல்லாமே டைட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு எஸ் செஞ்சுருப்போம். ஸோ அதையும் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ரைட், இப்படி வைக்கணும். ஓகே, அது வந்து அந்த பென் பார்த்து இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இப்படி பார்த்துருக்கணும். இப்போ ஆல்ரைட், நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஹோல்டர் எடுத்துக்கலாம். இந்த ஹோல்டர் எடுத்துகிட்டு கீழே நான் ஒரு பைப் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கேப் இருக்கிறனால நான் கொஞ்சம் எம்சியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். டைட்டாகவே பண்ணுங்கள், ஏன்னா ஃபோன் இருக்கிற இடம் உழுகக்கூடாது. யா, ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரைபாட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இருங்க, ஒரு நல்ல லுக்கில் காட்டுறேன்.
நிறைய ஆங்கிள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள், தேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் ஷாட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லோயர் ஷாட்டில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது பண்ணலை. ஸோ இந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மொத்தம் 3 அட்ஜஸ்டபிள், இன்னும் நிறையா இருக்குது. இப்போ வந்து போர்ட்ரேட் ஷாட்டில் எடுக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்படி வந்து பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி இருக்குதுன்னா, ஸோ இப்படி இருக்குங்க. அதாவது இந்த எல்போ மட்டும் இப்படி இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம ட்ரைபாட். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம ட்ரைபாட் பார்த்திங்கன்னா சின்னதாகவும் பில்ட் பண்ணுவோம், அதெல்லாம் இனிமேல் வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து தேங்க்ஸ் ஃபார் 50 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இனிமேல் இது வந்து ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம செய்வோம். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்னோட சந்திக்கிறேன். ஓகே, பாய்.